ஆக்சுவலி கேஷ் வந்துருக்குங்க. 171 ரூபா வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணோம். ஜொமேட்டோ நான் ஷாஷி தான் பேர். ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தே பேச மாட்டேறாருங்க. இருக்கிறதாங்க பல இடத்துல மதிக்க மாட்டாங்க. ஸோ கலெக்ட் கேஷில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு டிக் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் 23 rupees. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2.5 kilometers பிக்கப், 2.7 kilometers ட்ராப். ஓகேங்களா, ஒரு அரௌண்ட் ஒரு 5 kilometers பக்கம் நமக்கு டெலிவரி வந்திருக்கு. ஓகேங்களா, எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 36 rupees வந்திருக்கு. ஸோ 5 கிலோமீட்டருக்கு 36 ரூபா. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து சில ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 10 ரூபா வரும், சம் ஆர்டர்ஸ் கிலோமீட்டருக்கு 12 ரூபா வரும், அண்ட் தென் சம் ஆர்டர்ஸ் கிலோமீட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி கூட வரும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப பீக்ல இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக இருக்கிற டைம். இங்கே பாருங்க தண்ணி எப்படி நிற்குதுன்னு பார்த்தீங்களா. ஆக்சுவலி 2 நாளாக நல்லா மழை பெஞ்சுதுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்குதுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ளேயே போகாது. பிகாஸ் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்றுருக்கு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் டிச்சில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண், அந்த மாதிரி மண். ஓகேங்களா, சதுப்பு நிலம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னா 10 ரூபா வரும் தண்ணி பாட்டில். ஓகேங்களா, அதே ஒரு 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா 20 ரூபா வரும் இல்லைங்களா. இப்போது நம்ம ஒரு தண்ணி கேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குவோம் பார்த்துருக்கீங்களா, 20 லிட்டர் கேன் கடையிலேருந்து வாங்குவோம். அந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். ஓகேங்களா, வாங்கண்ணா. ஸோ வாட் ஐ ஆம் கோயிங் டு சே அப்படின்னா, போடா தம்பி 20 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 30 ரூபா கொடுக்குறோம். அப்போ ஒரு லிட்டர் தண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 rupees வருது. ஓகேங்களா, அப்போ ஒரு லிட்டர் தண்ணியோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா. பட் நம்ம ஒரு லிட்டர் தண்ணி வாங்கணும் அப்படின்னா 20 ரூபா வாங்குறாங்க. அதில் ஒரு லிட்டரோட தண்ணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா தான். அப்போ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் 18 ரூபா 50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த வாட்டர் பாட்டிலுக்காக வாங்குறாங்க. ஓகேங்களா, தண்ணிக்கு 20 ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு யோசிக்கிறேன் நம்ம. ஏன் அந்த பிளாஸ்டிக்கு வந்து நம்ம 18 ரூபா செலவு பண்ணுறோம், தண்ணிக்கு 1 ரூபா தான் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். வேறு வழி இல்லைங்க, நம்ம அந்த பிளாஸ்டிக்லேயே ஊறி போயிருக்கோம். வேற எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம பிளாஸ்டிக்லேயே வந்து ஊறி போயிருக்கோம். ஓகேங்களா, பிளாஸ்டிக் இல்லாமல் வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம அந்த உலகத்தையே நமக்காக மாற்றிட்டோம் இல்லைங்களா. பைக்ஸாக இருக்கட்டும், இப்போ இந்த மொபைலாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், லைக் இருந்தாலும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ வாட்டர் பாட்டிலெலாம் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். இயற்கைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க. சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இயற்கையை நோக்கி நகர்ந்து போங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மழை பெய்யுது வந்து பார்த்தீங்களா, மழை பெய்யும் போது அதை போய் நின்று ரசித்து பாருங்களேன். அந்த இயற்கையில் அந்த மரம் மேலே அப்படியே அந்த ஒரு துளி விழுவும் பார்த்துங்க. அந்த துளி விழுகும் போது அந்த மரமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இந்த காலத்தில் வந்து நம்மளோட ஒரு சுய விருப்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களெல்லாம் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு தப்பானதுங்க. இயற்கைக்கு வந்து ரொம்ப தப்பானது. என்னடா அவன் எங்கெங்கேயோ வரானேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் அப்படி தாங்க, நான் பாட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பேன், சம்டைம்ஸ் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், சம்டைம்ஸ் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், சம்டைம்ஸ் வந்து திடீர்னு கதறுவேன். அது அப்படியே பழகிருச்சுங்க. தனியாக இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வெறுத்துருவோம். ஓகேங்களா, என்னடா கண்டென்ட் எங்கெங்கேயோ போயிடுச்சடா. சரி ஓகே விடுங்க, கண்டென்ட் விட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். யோகேஷ், வாட் யூ ஆர் டாக்கிங் மேன். ஓகேங்க, ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஃபுட் ரெடி வந்ததையும் நெக்ஸ்ட் ஃபர்தராக மூவ் பண்ணலாங்க. கைஸ், ஃபுட் ரெடி வந்துருச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட் போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணலாம். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, சாங் ஒன்று கேளுங்கண்ணா. ஐயோ பஸ்ஸு, நான் உளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்குண்ணா. ஏ ஆனா ஆளை தேடி போக அவ வேணான்னு போனான்னா தேவதாசவன் அவர்கிட்ட தட்டா சொல்வா பின்னால கோ. ஸோ ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 month ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கிடைக்கும். அது வாங்கின முடிச்சதே அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய சிட்டி. இப்போ நான் கோயம்புத்தூரில் ஓட்டினேன், இப்போ சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அப்படி டக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து அதே ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் 1 month ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ரீஜாயினிங் போனஸ்னால் அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஃப்ரீயாக அமௌண்ட் ஏங்க விடணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் மோசமாக வச்சுருந்துருக்கேன். இப்போ தான் பார்த்தாங்க, சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. ஹே வாவ், தேங்க்யூ. எந்த வீடுன்னு தெரியலையே. டெலிவரி நல்ல வேலைங்க, இவர் உள்ள எடுத்து சொல்கிறாரு. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிறுத்துறா தம்பி அப்படிம்பாங்க, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லலாம். நம்ம வச்சோன்னா அந்த லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகும். பட் ஆனால் மேலே கீழே எங்கேயுமே போகாதுங்க, நின்றோம். லிஃப்ட் வந்து அப்படியே நின்றோம். ஒன்லி அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃப்ளாட்டில் தங்கியிருப்பாங்கள்ல, அவங்க வச்சாங்கன்னா மட்டும்தான் லிஃப்ட் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் லிஃப்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் லிஃப்ட் எதுவும் ஒர்க் ஆகாது. ஃப்ளோர் போகணுங்க. அவர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு சொன்னார் என்கிட்ட. மரத்தை வெட்டி தான் வந்து உட்டு செய்கிறோம். அது கூட நான் மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்ல வரல,
லைக் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வுட்டை நோக்கி போகலாம். வுட்டை வந்து அவ்வளோ வந்து இயற்கை சீரழிக்காது. நான் மேலே C3 ஆ ஓகே. இங்கே C3 காலிங் பெல் எங்கேயுமே இல்லையே. இங்கே இருக்கா? இங்கே இருக்கு மேம். ஜொமேட்டோ மேம். வந்துட்டேன் மேம். 3rd ஃப்ளோரில் இருக்கேன் மேம். ஆமாம். முன்னாடி தான் இருக்கேன் மேம். முன்னாடி தான் இருக்கேன். தேங்க்யூ. 399 ஒன் செகண்ட். ஓகே தேங்க்யூ. ஆக்சுவலி ஃப்ளோட்டிங் கேஷுங்க நான் செக் பண்ண விட்டேன். 400 ருபீஸ் வந்திருக்கு. 399க்கு 400 அண்ட் தென் 10 ருபீஸ் டிப் வந்திருக்கு. ஆக்சுவலி கேஷ் வந்திருக்குங்க 171 ரூபா வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணோம். ஜொமேட்டோ நான் சாஷி தானே பேர். கூகுள் பே. ஆனால் ஃபோன் நம்பர் சொல்கிறேன். என்ன டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுது? ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸா? ஓகே. ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தே பேச மாட்டேறாருங்க. கேமரா இருக்கிறனாலையா இல்லை ஃபுட் டெலிவரியா இருக்கிறது தாங்க. பல இடத்துல மதிக்க மாட்டாங்க. ஸோ கலெக்ட் கேஷில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு டிக் கொடுக்கணும். ஸோ டிக் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்வைப் ஆர்டர் டெலிவர்ட், மறுபடியும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ட்ராப் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 940 மீட்டர்ஸ் காட்டுதுங்க. ஓகேங்களா? ஸோ 1 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. லாஸ்ட் ஆர்டர் 23 ருபீஸ். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் பிக்கப், 2.7 கிலோமீட்டர்ஸ் ட்ராப். ஓகேங்களா? ஒரு அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நமக்கு டெலிவரி வந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 36 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ 5 கிலோமீட்டருக்கு 36 ரூபா. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சில ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 10 ரூபா வரும். சம் ஆர்டர்ஸ் கிலோமீட்டருக்கு 12 ரூபா வரும். அண்ட் தென் சம் ஆர்டர்ஸ் கிலோமீட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி கூட வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து எல்லாம் 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர்ஸ் தான் டெலிவரி போயிட்டு இருக்கோம். நம்ம அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மேலே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக வரல. ஓகேங்களா? எல்லாமே பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ஷிஃப்ட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது பேட்ச் ஆர்டர் வரும். நம்ம ஸ்விக்கியில் வந்து கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் வந்து நம்ம 2 ஆர்டர்ஸ் பிக்கப் பண்ணி 1 by 1 டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜொமேட்டோவில் வரும். பட் அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப பீக்கில் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக இருக்கிற டைம். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி நிற்குதுன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலி 2 நாளாக நல்லா மழை பெஞ்சுதுங்க. மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுக்குதுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ளேயே போகாது. பிகாஸ் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நின்றுருக்கு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் டிச்சில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண் அந்த மாதிரி மண். ஓகேங்களா? சதுப்பு நிலம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் இன்னொரு வீடியோ கூட ஷூட் பண்ணியிருக்கேன். அதை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு இதுக்காக எப்படி சொல்கிறது, ஒரு நமக்கு வந்து வேலை மிச்சமாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் ஆகும். இட்ஸ் லைக் வெயிட்டை வந்து நம்ம தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு போகிறதில்ல. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? நம்ம வந்து வெயிட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதில்ல. போகிற இடத்துல வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? பட் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் வந்து எவ்வளோ விலை அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலி ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னடா இவன் அறுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஓகே? ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் சிறப்பாக தரமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த பொய் சொல்கிறது தப்பாக சொல்கிறது இந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. ஜென்யூனாக இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். ஓகேங்களா? இப்போ ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னா 10 ரூபா வரும் தண்ணி பாட்டில். ஓகேங்களா?
அதே ஒரு லிட்டர் வாங்கினோம் அப்படின்னா 20 ரூபா வரும் இல்லைங்களா. இப்போது நம்ம ஒரு தண்ணி கேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குவோம் பார்த்துருக்கீங்களா, 20 லிட்டர் கேன் கடையிலேருந்து வாங்குவோம். அந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியை வாங்கிட்டு எம்டி கேன் கொண்டு போய் கொடுத்துடலாம் இல்லைங்களா. அப்போது நம்ம கேனில் தண்ணி வாங்கினோம் அப்படின்னா அந்த கேனை வந்து ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுத்துட்றோம் ஓகேங்களா. தண்ணி மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 20 லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுக்குறோம் இல்லைங்களா. வாங்கண்ணா வாங்கண்ணா. ஸோ வாட் ஐ ஆம் கோயிங் டு சே அப்படின்னா, போடா தம்பி 20 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 30 ரூபா கொடுக்குறோம். அப்போ ஒரு லிட்டர் தண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 ருபீஸ் வருது ஓகேங்களா. அப்போ ஒரு லிட்டர் தண்ணியோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா. பட் நம்ம ஒரு லிட்டர் தண்ணி வாங்கினோம் அப்படின்னா 20 ரூபா வாங்குறாங்க. அதில் ஒரு லிட்டரோட தண்ணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா தான். அப்போ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் 18 ரூபா 50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த வாட்டர் பாட்டிலுக்காக வாங்குறாங்க ஓகேங்களா. தண்ணிக்கு 20 ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு யோசிக்கிற நம்ம ஏன் அந்த பிளாஸ்டிக்கு வந்து நம்ம 18 ரூபாய் செலவு பண்ணுறோம், தண்ணிக்கு 1 ரூபா தான் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். பிகாஸ் அது வந்து நம்ம தண்ணி தான் அப்போ தெரியும் ஓகேங்களா. அந்த பிளாஸ்டிக் வந்து தெரியாது. இப்போ வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ ஏங்குவோம் இல்லைங்களா. ஸோ சாப்பிட முடியாமல் கரெக்டாக டைமிங்க்கு சாப்பிட முடியாமல் நம்ம அவ்வளோ கஷ்டத்தில் ஓட்டிகிட்டு இருப்போம் பைக் இல்லைங்களா. ஒர்க்கில் ஜொமேட்டோவில் ஓட்டிகிட்டு இருப்போம் இல்லைங்களா. அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு பாட்டில் அங்கே பாருங்கள், நான் சொல்ல பாருங்கள், ரோட்டில் பாருங்கள் பாட்டில் பறந்துட்டு இருக்கு, எம்டி பாட்டில். இப்படி தாங்க அங்கங்கே போட்டு போயிடும் வந்து பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ். நமக்குன்னே வந்து வண்டி வருதா இல்லை கண்டென்ட் நான் கண்டென்ட்காக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் அப்படியே சும்மா தோணுச்சேன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான் ஓகேங்களா. இது வந்து பெருசாக நான் எதுவும் கொண்டு போகல இல்லைங்களா. ஸோ வேறு வழி இல்லைங்க, நம்ம அந்த பிளாஸ்டிக்லேயே ஊறி போயிருக்கோம், வேற எதுவும் சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் நம்ம பிளாஸ்டிக்லேயே வந்து ஊறி போயிருக்கோம் ஓகேங்களா. பிளாஸ்டிக் இல்லாமல் வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம அந்த உலகத்தையே நமக்காக மாற்றிட்டோம் இல்லைங்களா. பைக்ஸாக இருக்கட்டும், இப்போ இந்த மொபைலாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், லைக் இருந்தாலும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ வாட்டர் பாட்டிலெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள், எவ்வளோ வெயிட் சுமக்க போகிறோம் சொல்லுங்கள். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் பதிலாக ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. ஸ்டீலில் வாட்டர் பாட்டிலே வெயிட்டாக இருக்கும், ஸ்டீல் பாட்டில் அதோட வெயிட்டாக இருக்கும்னு யோசிப்பீங்க. பட் ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், இயற்கையை நோக்கி நகர்ந்து போங்க ஓகேங்களா. ஸோ இயற்கையை நோக்கி கொஞ்சமாக ஒரு படி எடுத்து வச்சு பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மழை பெய்யுது வந்து பார்த்தீங்களா, மழை பெய்யும் போது அதை போய் நின்று ரசித்து பாருங்களேன். அந்த இயற்கையில் அந்த மரம் மேலே அப்படியே ஒரு துளி விழுவும் பார்த்துங்க. அந்த துளி விழுகும் போது அந்த மரமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இந்த காலத்தில் வந்து நம்மளோட ஒரு சுய விருப்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களெல்லாம் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தப்பானதுங்க, இயற்கைக்கு வந்து ரொம்ப தப்பானது ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. என்னடா அவன் எங்கெங்கேயோ வர்றானேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் அப்படி தாங்க, நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பேன், சம்டைம்ஸ் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், சம்டைம்ஸ் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், சம்டைம்ஸ் வந்து திடீர்னு கதறுவேன். அது அப்படியே பழகிருச்சுங்க. தனியாக இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வெறுத்துருவோம் ஓகேங்களா. என்னடா கண்டென்ட் எங்கெங்கேயோ போயிடுச்சேடா. சரி ஓகே விடுங்க, கண்டென்ட் விட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். யோகேஷ் வாட் யூ ஆர் டாக்கிங் மேன். ஓகேங்க, ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஃபுட் ரெடி வந்ததையும் நெக்ஸ்ட் ஃபர்தராக மூவ் பண்ணலாங்க. கைஸ் ஃபுட் ரெடி வந்துருச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட் போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணலாம். Oh, 7856. அதுவா இருக்கு.
So 7856 South Indian meals and quick lunch. Picked order. Restaurant feedback. Summit. ஓகே ஃபுட் பிக்கப் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் தான் போகணும். என்னன்னு தெரிலங்க, இன்றைக்கி எல்லாமே மடிப்பாக்கமாக இருக்குது. வாங்கண்ணா ஒன்றாக்குங்கண்ணா சாங் ஒன்று கேளுங்கண்ணா. ஐயோ பஸ்ஸு நான் உளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா. ஏ ஆனா ஆளை தேடி போக அவ வேணான்னு போனான்னா தேவதாசவா அவர்கிட்ட தட்டா சொல்வா பின்னால கோ கோ கோ. ஏ ஊத்திக்கனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா. ஃபார்ச்சூனர் இங்கே பார்த்தீங்கன்னா R15 ஜொமேட்டோ டெலிவரி பாய் போயிட்டுருக்காரு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ராப்பிடோ, டன்ஸோ, ஜெப்டோ, எத்தனை பேர் கைஸ். நான் சொன்னது வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 month ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் கிடைக்கும். அது வாங்கின முடிச்சதே அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய சிட்டி, இப்போ நான் கோயம்புத்தூரில் ஓட்டினேன், இப்போ சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அப்படி டக்குன்னு நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து அதே ஐடியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் 1 month ஓட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ரீஜாயினிங் போனஸ்னால் அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட் ஏங்க விடணும்? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து போனஸ் அமௌண்ட்லாம் வந்து நம்ம வாங்குறதுக்கான ஒரு வழின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? யாரும் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் மோசமாக வச்சுருந்துருக்கேன், இப்போ தான் பார்த்தாங்க. சாரி கைஸ், மன்னிச்சிடுங்க. ஹே வாவ், தேங்க்யூ. எந்த வீடுன்னு தெரியலையே டெலிவரி. அண்ணா அர்பாண்டோ அல்ட்டியா தானே? நல்ல வேலைங்க, இவர் உள்ள நிறுத்த சொல்கிறாரு. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிறுத்துறா தம்பி அப்படிம்பாங்க, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததே ரொம்ப குளிராக இருக்குங்க. ஜில் கூல். இங்கே பார்த்தீங்களா ஒரு நம்பர் இருக்கும், கார்டு இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லலாம். ஸோ நம்ம வச்சோன்னா அது லிஃப்ட்டு வந்து க்ளோஸ் ஆகும், பட் ஆனால் மேலே கீழே எங்கேயுமே போகாதுங்க, அப்படியே நின்றோம். லிஃப்ட்டு வந்து அப்படியே நின்றோம். ஒன்லி அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃப்ளாட்டில் தங்கியிருப்பாங்கள்ல, அவங்க வச்சாங்கன்னா மட்டும்தான் லிஃப்ட் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் லிஃப்ட் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் லிஃப்ட் எதுவும் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சில கசப்பான நேரங்கள் இருக்கும். இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாமே சகிச்சுக்கணுங்க. ஸ்டீல் வுட் வாட்டர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. வுட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாங்க, எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆக்சுவலி 3rd floor போகணுங்க. அவர் 1st floorன்னு சொன்னார் என்கிட்ட. 1st floor இல்லைங்க, 3rd floor. வுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரத்தை வெட்டி தான் வந்து வுட்டு செய்கிறோம். அது கூட நம்ம மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்ல வரல. லைக் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வுட்டை நோக்கி போகலாம். வுட்டு வந்து அவ்வளோ வந்து இயற்கையை சீரழிக்காது. நம்ம எவ்வளோ தான் இயற்கையாக நான் வாங்க நான் மேலே C3 ஓகே. ஜெனோன்னு போட்டிருக்கு. இங்கே C3 எஸ். காலிங் பெல் எங்கேயுமே இல்லையே. இங்கே இருக்கா? இங்கே இருக்கு. ஓகே. மேரி கிறிஸ்மஸ்.
கால் பண்ணி பார்க்கலாங்க. ஹலோ மேம், ஜொமேட்டோ மேம். வந்துட்டேன் மேம். 3rd ஃப்ளோரில் இருக்கேன் மேம். ஆமாம் ஆமாம். முன்னாடி தான் இருக்கேன் மேம், முன்னாடி தான் இருக்கேன். தேங்க்யூ. 399 1 செகண்ட். tips. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி ஃப்ளோட்டிங் கேஷுங்க, நான் செக் பண்ணாமல் விட்டேன். 400 ருபீஸ் வந்திருக்கு. 399க்கு 400 அண்ட் தென் 10 ருபீஸ் டிப் வந்திருக்கு. ஆக்சுவலி இங்கே சென்னையில் வந்து நிறைய பேர் டிப் கொடுக்குறாங்கங்க. டிப் வந்து நிறையா கொடுக்குறாங்க, நல்ல விஷயந்தான். ஆர்டர் டெலிவர்ட், டன், கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ 36.87 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வரும் இல்லைங்களா.